அமர்ந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மகாவதார் பாபாஜி அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா தொடர்ந்து இந்த இதுல நான் பேசுறதுக்கு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு எனர்ஜியான குரூப், ரொம்ப அற்புதமா இருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அதனால உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம நேத்து PSSM 18 கொள்கைகள், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, அதுல 18 கைடட் பிரின்சிபல்ஸ் நம்மளுடைய பத்ரிஜி நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில அதை நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்தாலே நாம் ஒரு முதிர்ந்த ஆன்மாவாக மிளிர முடியும் அப்படின்றது நேத்து பகுதி 1. அதுல ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, சரியான தியானம் செய்யவும் அப்படின்னு சொன்னாரு. சரியான தியானம் அப்படின்னா தியானங்கள்ல நிறைய இருக்கு, நிறைய தியான வகைகள் இருக்கு. ஆனா மிக எளிமையான மிருதுவான நம்மளுடைய சுவாசத்தை மட்டும் கவனிப்போம் அப்படின்ற இந்த ஆனாபானாசதி தியானம் அப்படி என்பது நமக்கு எளிமையான ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் இலவசமா நமக்கு கிடைக்குது. நம்ம எவ்வளவு போய் பணம் கட்டி அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல. உட்கார்ந்த இடத்துல பண்ணு. எதை நோக்கி பண்றியோ, எந்த திசையை நோக்கி உட்கார்ந்துக்கலாம், எந்த நேரத்துல பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். எளிமையான நம்மளுடைய ஆனாபானாசதி. ஆனானா உள்ள போற மூச்சு, அப்பானானா வெளியில வர மூச்சு, சதி அப்படின்னா என்றுமே நம் சுவாசத்துடன் நாம் இணைந்திருப்பது. இது முதலாவது கொள்கை. PSSM 18 கொள்கைகள்ல முதலாவது கொள்கை என்னன்னா, சரியான தியானம் செய்வது. இரண்டாவது என்னன்னு கேட்டா ஸ்வாத்தியாயா. ஸ்வாத்தியாயா அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்கவும். நான் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆன்மீக புத்தகங்களுக்கு எவ்வளவு, அதெல்லாம் எதுக்கு நான் நம்மளோட நாம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான். லோக்சம் ராம்பா, ஓஷோவோட புக்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மகான்கள் புக்கு, ஒரு யோகியின் சுயசரிதை, இந்த அது பத்ரிஜி சொல்றதே இந்த பைபிள் ஆஃப் PSSM அப்படிங்கிறாரு. நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு புக்கு. படிப்போம், இனியில இருந்து படிக்க ஆரம்பிப்போம். நான் படிக்கலன்னா கூட இனில இருந்து எல்லா மொழிகளிலும் அந்த புத்தகம் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிப்போம், மறுநாள் அதே 20 பேஜ் திருப்பி படிப்போம். அப்ப மனசுல பதியும் விஷயங்களை நாம் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இரண்டாவது அந்த மாதிரி உயர்தர ஆன்மீக புத்தகங்கள். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, தியான அனுபவங்கள், ஆன்மீக ஞானம். இதை பகிரவும் அப்படின்றது நமக்கு தெரியும். தியான அனுபவம்னா நாம் தியானம் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும், மூன்றாம் கண் திறக்கும், இந்த மாதிரி அனுபவங்கள். ஆன்மீக அனுபவம் அப்படின்னு சொன்னா, தியானத்திற்கு அப்புறம் நான் என்ன மாற்றம் என்னிடம் வந்தது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே எப்பொழுதுமே ஒரு பக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே போய்கொண்டு இருப்போம். அது இல்லை அப்படின்றது நமக்கு புரிவதுதான் ஆன்மீக ஞானம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, பக்தி அப்படின்னு சொன்னா நம்ம கோவிலுக்கு போவோம் கடவுளை பார்ப்பதற்காக. ஆனால் தியானம் அப்படின்னு சொன்னா நம்மிடம் கடவுள் வருவார். இதுதான் ஆன்மீக ஞானம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது ஒரு புரிதல் நமக்கு வரணும்னு சொன்னா ஆன்மீக ஞானம் இது. அதுக்கப்புறம் நான்காவது, எவ்வளவு நேரம், தினமுமே எவ்வளவு நேரம் மௌனத்தில் இருக்க முடியுமோ. ஏன்னா பேச்சுனால நிறைய ஆற்றல் நாம் இழக்கிறோம். பேச 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 என்ன ஆகணும், டயர்ட் ஆயிடுறோம் நம்ம. அதனால் பேசுவதால் எவ்வளவு நேரம் முடியுமோ, தேவைன்னா பேசலாம். அதுக்குதான் பத்ரிஜி சொல்றது யுக்த பாஷா. அது நம்ம ரொம்ப அழகா பார்த்தோம். யுக்த பாஷானா சரியான பேச்சு, மித பாஷானா அளவான பேச்சு, நிர்பாஷானா மௌனம். இந்த மௌனம் என்பது கடவுளின் மொழி, மௌனம் என்பது ஆன்மாவின் மொழி. ஆனால் இந்த மௌனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வாரத்துல ஒரு நாள் இருப்போம் மௌனம். இல்லைன்னா இன்னொன்னு, யாராவது வேற வழி இல்ல பேசணும்னா பேசுவோம், இல்லைன்னா மௌனம் இருப்போம். மௌனம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஐந்தாவது என்னன்னா, பௌர்ணமி இரவுகளை தியானத்திற்கு பயன்படுத்துங்கள். 7 நாள் பௌர்ணமி, அந்த 7 நாள் பௌர்ணமிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் தியானம் இருக்கணும். இந்த பௌர்ணமி நாளில் மிதாகாரத்தில் இருந்து, மௌனம் இருந்து, இயற்கை உணவுகளை மட்டும் நாம் சாப்பிட்டு கொண்டு, அந்த நிலா வெளிச்சத்தில், அந்த இயற்கை ஃபர்ஸ்ட் சந்திரனை நம்ம பார்த்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், வெளியில போனாலும் எதையோ யோசனைகள் இருப்போம். மேல போய் மொட்டை மாடில உட்கார்ந்து அந்த நிலவை ரசிங்க, நட்சத்திரங்களை ரசியுங்கள். அந்த நிலா ஒளி மேலே படுவது போல் உட்கார்ந்து நாம் தியானம் செய்யும் பொழுது, அதுவும் பிரமிடு செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால பௌர்ணமி இரவுகளை தியானத்திற்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னாரு. ஆறாவது பிரமிட் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ஏன்னு கேட்டா, எனர்ஜி இருக்கு, 3 மடங்கு சக்தி வாய்ந்தது பிரமிடு அப்படி பிரமிட்ல தியானம் செய்யும் பொழுது. இது அறிவியல். இது ஒண்ணும் ஏதோ எந்த ஒரு இதுல எதையும் சொல்லலை, அறிவியல் இது. ஒரு லென்ஸ் வச்சு ஒரு நேரா சன்லைட் படுறதுக்கும் ஒரு லென்ஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எவ்வளவு சூடு அதிகமாகுது. அது மாதிரி அந்த பிரமிடு என்பது பிரபஞ்சத்தில் உள்ள
அத்தனை சக்திகளையும் அது என்ன சேகரித்து வைத்திருக்கும். நாம் அதனுள் போய் உட்காரும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா ஆற்றல் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும். 3 மடங்கு பிரமிடோட ஆற்றல் இருக்கு. அதனால பிரமிடை தியானத்திற்கு உபயோகப்படுத்தவும் அப்படின்றாரு. இன்னொன்னு வந்து எல்லா மருந்துகளையும் கைவிடவும். நோ டாக்டர் நோ மெடிசன். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நேத்து நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்டா நமக்கு வந்து நீ எடுத்த உடனே மருந்தை விடாத, நீ வந்து தியானத்தை நிறைய நேரம் பண்ணு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த மருந்து நம்ம படுத்துவது என்பது ஒரு தவறான விஷயம். குழந்தையில இருந்தே நம்ம ஒரு மருந்தை நம்ம பழக்கம் பண்ணிடுறோம். அதனால மருந்துகளை கைவிடவும். அது அப்ப வந்து நிறைய நேரம் தியானத்தை செய்யவும். நிறைய நேரம் எப்பப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீ தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கே தோன்றும் இது இது நமக்கு இன்னைக்கு தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் நமக்கு வந்து அந்த கொள்கை என்னன்னு கேட்டா என் மருந்துகளை கைவிடவும் அப்படிங்கிறார். தியான சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு விடுங்க. இது கண்டிப்பா எல்லாரும் இது வந்த உடனே நோ டாக்டர் நோ மெடிசன், நான் மருந்து விட்டுட்டேன் ஆனா தியானம் பண்ணல அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. இது புரியணும். அதுக்கப்புறம் வந்து 8வது என்னன்னா முட்டை மற்றும் புலால் உணவை தவிர்க்கவும். சைவமாக இருக்கணும், ஒரு முட்டை கூட கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். 9வது வந்து என்ன, காடுகள் புல்வெளிகள், கனெக்ட் வித் நேச்சர், இயற்கையுடன் இணைந்திருங்கள். நிறைய ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போங்க, ட்ரெக்கிங் போங்க, மலை ஏறுங்க. அதுல இருக்கிற மூலிகைகளோட நறுமணம் அதெல்லாமே ஆக்சிஜன் இருக்கும், அது உடலுக்கு நல்லது. இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து 9வது 10வது கொள்கை என்னன்னு கேட்டா ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதையோ, ஆன்மீக முத்திரை உடலில் குத்திக் கொள்வதையோ, வைதீக சடங்குகள் செய்வதையோ தவிர்க்கவும் அப்படிங்கிறாரு. என்ன ஆன்மீக வஸ்திரம்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, நமக்கு வந்து உடனே வந்து ஒரு சன்னியாசி நம்ம தியானம் வந்தாச்சு நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம காவி வேஷ்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது வந்து தேவையில்லை. ஏன்னு கேட்டா சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்றார் பத்ரிஜி. என்ன சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்னு சொன்னா சம்சாரத்தில் அந்த குடும்பத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து காவி வஸ்திரம் போட்டு சன்னியாசியா நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துருக்கோம், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா என்ன கத்துக்க முடியும்? குடும்பத்தில் இருக்கும் பொழுது பொறுமை என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், விட்டு கொடுத்தல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. குடும்பம் நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நம்ம குடும்பத்துல இருக்கோம், எத்தனை விஷயங்கள் நாம கத்துக்கிட்டோம். அதனால வந்து குடும்பம் என்பது தேவை. அதனால காவி வஸ்திரங்கள், இந்த சன்னியாசி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாரு. இன்னொன்னு முத்திரை குத்திப்பாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் சங்கு சக்கரம், இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா மனசுல இருந்தா போதும். நீ வந்து முத்திரை குத்திக்கிட்டு சன்னியாசாயிட்டு மனம் எங்கேயோ இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல. மனதில் நம்ம வந்து அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய் அந்த மனதில் ஒரு தெளிவு இருந்தால் கண்டிப்பாக போதும். அதனால் இந்த ஆன்மீக வஸ்திரங்கள், முத்திரைகள் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் வைதீக சடங்குகள் அப்படின்னு சொன்னா ஒரு பயத்துல செய்வோம் நம்ம. இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இதனால அது வந்து செய்யணும், அது செய்வதனால் நல்லது அப்படின்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், செய்யணும்னு நினைச்சுப்போம், ஆனா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ செய்யவே இல்லையே, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் நம்ம பயப்படுவோம். அது வந்து தேவையில்லை. ஏன்னு கேட்டா எதுவாக இருந்தாலும் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நம்மளுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நாம் தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அதனால் நம்ம இது வந்து தேவையில்லை, ஒரு பயம் என்பது தேவையில்லை. என்னோட பர்சனல் வாழ்க்கையிலேயே நான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருப்பேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்றது இல்லை. ஆனா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே வந்து ஒரு பயம் இல்லை, ஒரு பயத்தோட தான் போனாப்புல இருக்கு இத்தனை நாள். ஆனா தியானம் வந்த பிறகு எனக்கான புரிதல் வந்தது. ஆனா எப்படி வந்ததுன்னா, நான் எடுத்த உடனே நீங்க யாருமே யார் சொன்னதையும் எடுத்த உடனே கேட்கணும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கான புரிதல் வரும்பொழுது, ஒரு தியானம் செய்யும் பொழுது, புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது, சஜன சாங்கத்தியம் செய்யும் பொழுது உங்களுக்குள் ஒரு அகக்குரல் கேட்கும். அப்ப வந்து நீங்க அதை செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு சரியான முடிவாக இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு ஏன்னு கேட்டா எது ஒண்ணுமே ஒருத்தர் சொல்லி கேட்டோம்னா அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சொன்னா அவங்க அதை சொன்னாங்களே நம்ம இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா ஒரு குழப்பம் வரும். அதனால் இது தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் நிறைய தியானம் போகும்போது உங்களுக்கே ஒரு ஞானம் வரும். அதுக்கப்புறம் 11வது என்னன்னா சிறுவர் சிறுமியருக்கு இளம் வயதிலேயே தியானத்தை கற்றுக் கொடுக்கவும். நம்ம கிட்ஸ் மெடிடேஷன் அப்படின்றது நிறைய குரூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டுல வந்து நம்ம என்ன என்ன பண்றோம் இப்ப அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு கிடைக்கல, நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன், ஆனா என் குழந்தைங்களுக்கு அது கிடைக்கணும்ட்டு ஒவ்வொரு செல்லம். எந்த குழந்தைக்கு நீ நோ சொல்ல பழகுறீங்களோ அந்த குழந்தை வெற்றியாளனாக கண்டிப்பாக வருவான், இது உறுதி.
என்னன்னு பார்த்தா எல்லாரும் முன்னாடி வந்து 5-6 குழந்தைங்க இருந்தாங்க. அதனால வந்து எல்லாரும் நோ சொன்னாங்க. நல்லாவே ஏத்துக்கிட்டாங்க. எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்துதான். எல்லாரும் இப்ப 1, 2 இருக்கும்பொழுது, அது என்ன ஆயிடுச்சு? கேட்டா குடுப்பாங்க, அழுதா குடுப்பாங்க, பிடிவாதம் பிடிச்சா குடிப்பாங்கன்னு அந்த பசங்கள வந்து தவறான பாதைக்கு நாம் கொண்டு செல்கிறோம். இன்னொன்னு வந்து எல்லார்கிட்டயும் மொபைல். மொபைல் இல்லாததே கிடையாது. இந்த மொபைல்ல அவங்க என்ன பார்க்குறாங்க? என்ன பண்றாங்க? எல்லா கிளாஸும் சேர்த்து விடுறீங்க. ஆனா வந்து இந்த தியானம் அப்படின்னு சொல்லும்பொழுது இலவசமா சொல்லி தர்றோம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம தியானத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்? நெறைய நெறைய அந்த குழந்தைங்கள பத்தி எந்த நேரத்திலயும் பயப்பட வேண்டாம். சின்ன வயசுலேயே அது ஞானம் சின்ன குழந்தைங்க. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரம் "5ல் வளையாதது 50ல் வளையுமா?" அப்படின்றாப்புல அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் ஈஸியா பிடிச்சுப்பாங்க. "பசுமரத்தாணி போல்" அப்படிம்பாங்க இல்லையா? அப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உடனேயே சொல்லிக் கொடுங்க. இன்னொன்னு வீட்ல உட்கார்ந்து ஒரு அம்மாவோ, ஒரு பாட்டியோ, ஒரு தாத்தாவோ, அப்பாவோ பண்ணும்பொழுது அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? பார்ப்பதைத்தான் குழந்தைகள் செய்யும். அப்ப என்ன? நம்ம என்ன பண்றோம்? அப்படின்றத நாம் பார்க்க வேண்டும். அது மாரி குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே தியானத்தை கற்றுக் கொடுங்கள் அப்படின்றாரு. 12வது என்ன அப்படின்னு சொன்னா, சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக இருக்கவும் அப்படின்றாரு. என்ன சிஷ்யர்களாக அப்படின்னு சொன்னா, எப்ப பாரு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு குருவ வச்சுப்போம். அவருக்கு கீழேயே இருப்போம். அவர் என்ன சொல்றாரோ அத கேட்போம். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அத தான் செய்வோம். அவர் பேசுறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். திருப்பி திருப்பி அதுதான் பி எ மாஸ்டர் அப்படிங்கிறார் பத்ரிஜி. ஆசானா இரு அப்படின்றாரு. நீ சிஷ்யனாவே எப்ப பாரு இருக்காத. அதுதான் வந்து என்ன சொல்றாரு? சுவாசமே குரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்படி சொன்னா உன்னுடைய சுவாசம் தான் உனக்கு குரு. நீ வந்து உன்னுடைய சுவாசத்தோட இணைஞ்சிரு. நீ ஒரு நாள் கத்துக்கிட்டாச்சு அப்படி நம்ம கூடயே சேர்ந்து உட்கார்ந்துப்பாரு பத்ரிஜி. அவர் இன்னும் தனியா உட்கார்ந்துகிட்டு, தனியா ஒரு மேடையில உட்கார்ந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. 10 பேர் இருந்தா பரிமாறுவாரு. எவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு மகான். அது நிஜமாலே அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கோன்றதே ஒரு பெருமையான விஷயம். அதனால சிஷ்யர்கள் என்பது தேவையில்லை. யாருக்குமே நம்ம அதற்காக மரியாதை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு பணிவு இருக்கலாம். ஒரு அடக்கம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு இருக்கலாம். ஆனால் அது குருவை நம்பியே இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. கத்துக்கிட்டாச்சா அடுத்த நாள் நீ ஒரு குருவா மாறு. அப்படித்தானே முடியும் இல்லையா? எல்கேஜிக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஒரு டீச்சர் இருக்காங்க. +2 வரைக்கும் ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. எல்லாம் முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவே எப்படி இருக்காது? நீ அடுத்த தலைமுறை உருவாக்க போறீங்கல்ல. அதே மாரி நீ வந்து எப்பொழுதுமே ஆசானா இரு அப்படின்ற சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக ஆக வேண்டும். ஆசான்களா ஆறதுக்கு என்னன்னு கேட்டா, நம்மளுடைய குவாலிட்டீஸ் அத வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன குவாலிட்டீஸ் அப்படின்னு சொன்னா, நீங்க புத்தகங்கள் வாசிக்கணும். நெறைய பேரோட அனுபவங்களை கேட்கணும். தொடர்ந்து தியானம் செய்யணும். சைவமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்க, இருக்க, இருக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படியே மிகப்பெரிய ஒரு ஆசானாய் கண்டிப்பாக மாற முடியும். இன்னொரு ஆசானை நாம் உருவாக்க முடியும். பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஆசான்களாய் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அதற்கப்புறம் என்னன்னு கேட்டா, 13வது தியானம் இலவசமாக கற்பிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பணமும் வசூலிக்க கூடாது. நமக்கு தெரியும். இப்ப நெறைய இருக்கு. நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நீ 10,000 குடு, இல்ல 1,00,000 குடு. விபாசனா நடக்குது. எத்தனையோ நெறைய பெரிய ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து 1,00,000 குடுத்து இந்த 20 நாள் வகுப்புக்கு போனேன். என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா, நம்மளுடைய ஆனாபானாசதி தியானம் இலவசமாக கற்பிக்கப்பட வேண்டும். இதுல வந்து எல்லாருமே உறுதியாக இருக்கணும். நான் சொல்லி தரேன். 1 மாசத்துக்கு இவ்வளவு பணம். இது நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால எனக்கு இவ்வளவு பணம். இது வந்து தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய ஆனாபானாசதி தியானம் இலவசமாக கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவர்களின் சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வச்ச ஒரு சிலை, அப்புறமா குருமார்களோட இப்ப பத்ரிஜி போட்டோவே வச்சு மாலை போட்டு யாரும் வைக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே அத சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இது இல்ல. மனசுல வச்சுக்கோ. வாழும் கடவுள்கள் வந்து அவர்களும் நம் நிலையிலிருந்து அந்நிலைக்கு வந்தவர்கள். அப்ப வந்து இந்த ஒரு இத வச்சுக்கிட்டு நீ சிலை வழிபாடு அப்படின்றது தேவையில்லை. ஒரு பயத்தின்ல பண்றதுதான் எல்லா விஷயங்களுமே ஒரு பயத்துல பண்றது. எதிர்பார்ப்புகள பண்றது. இது செஞ்சா இது கிடைக்கும். இப்படிதான் நம்ம ஆனா யுனிவர்ஸ் வந்து இத விட பல மடங்கு குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ₹1,00,000 இருந்தா எனக்கு போதும். அது 1,00,00,000 குடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுவோம்? அது நம்மள தான் ஏமாந்து போவோம். அதனால இந்த சிலை வழிபாடு, வாழும் குருமார்கள் அவங்களுடைய போட்டோ வச்சுக்கிட்டு, அதுக்கு பூஜை பண்ணி இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். பூஜைகள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 10 தடவ ஒரு ஸ்லோகத்த சொல்றீங்க. மனம் வேலை செய்கிறது அங்கே. அப்ப மனம் வேலை செய்யும்போது எங்கேருந்து எனர்ஜி இருக்கும்? சொல்லணும்ப்பா. அப்பா நான் சொல்லி முடிச்சாச்சுப்பா. நான் இதுக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம சொல்லுவோம்.
அதனால் அது வந்து தேவையில்லை. நம்பிக்கை அடிப்படையில் செய்வதனால் தவறு கிடையாது. ஆனா அதை விட தியான சக்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த தியானத்தை நாம் செய்யும் பொழுது நமக்குள் இறைவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். சிவபெருமான வந்து போய் பார்க்க போகும்போது அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். நீங்க என்ன தியானம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க என் நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நான் எனக்கு மேல்நிலைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன்றாராம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் எப்பயுமே தியான இதுலதான் இருப்பாரு. எப்பயுமே பாதி கண்ணு மூடினாப்புலதான் போட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சீதை மிகப்பெரிய ஒரு தியானி. இவங்க எல்லாருமே நம் நிலையிலிருந்து அந்நிலைக்கு வந்தவர்கள். ஜனக் மகாராஜா மிகப்பெரிய ஒரு தியானி. அந்த மாதிரி ஒரு தியானி. அதனால நம்ம இது எதுவும் தேவையில்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரவர் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி, ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. என்னன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய பிரச்சனையை போய் நம்ம யார்கிட்டயா சொல்லுவோம். அது வந்து என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும் 10 பேர்கிட்ட. அப்படி போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு ஒரு கதையாகி விடும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். யாரும் வந்து யாருக்கும் விடை காண முடியாது. யாரும் யாரையும் வந்து இது பண்ண முடியாது. நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். யார்கிட்டயே போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா தெரியுமா அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மற்றவர்களை வம்பு பேச, காசிப்ஸ் பேச வைத்த கர்மா வந்து நம்மளுடையது ஆயிடும். கர்மா என்பது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல். அந்த கர்மா ஆகிவிடும். அதற்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி இன்னைக்கு ப்ராப்ளம் வந்துதா, கண்ணை மூடி உட்கார்ந்து நான் தியானத்தை பண்றேன் அப்படின்னு ஒரு புரிதல் வரணும். கண்டிப்பா என்ன பண்ணணும்? தியானத்தை பண்ணணும். பத்ரிஜி கிட்ட போய் என் குடும்பத்துல பிரச்சனை, நீ தியானம் பண்ணு அப்படிம்பாரு. இது மாதிரி என் பசங்க சரியா படிக்கல அப்படின்னா, அது உனக்கு என்ன, அதை பத்தி நீ தியானம் பண்ணு அப்படிம்பாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு என்னன்னு கேட்பாரு. ஏன்னா நீ வந்து என்ன பண்ற, எல்லாருடைய பிரச்சனைகளும் நீ இழுத்து கொண்டு போகிறாய். இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். அதனால வந்து நீ தியானம் பண்ணி உன்னுடைய பிரச்சனைகளை, ஏன்னா பிரச்சனைகளை உருவாக்குபவனே நாம் தான். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணமே நாம் தான். அதை உருவாக்கியவனும் நாம் தான். அப்ப அதற்கு தீர்வும் யார் காணணும்? நாம தான் காணணும். மற்றவர்கள் யாரும் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது இது. அதனால தியான சக்தி, ஏதாவது ஒரு ப்ராப்ளமா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்தை கவனிங்க. தியானத்தை பண்ணுங்க. தியானத்தை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, அதற்கு ஒரு விடை கிடைக்கும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஏதோ ஒண்ணு நான் ஒரு பாடம் கத்துக்கொள்ள தவறிவிட்டேன். அப்ப நான் வந்து என்ன கத்துக்கணும்? இந்த பாடத்தை, இந்த பிரச்சனையில நான் என்ன கத்துக்கணும்? அந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அடுத்த வாட்டி அந்த பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்தது, சந்நியாசமோ துறவரமோ மேற்கொள்ளாமல் குடும்பத்தில் இருந்து கொண்டே தியானம் செய்யவும், அப்படி இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றாரு. நிச்சயமா எனக்கு தியானம் கிடைச்சாச்சு, எனக்கு வந்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சுப்பா, நான் சன்னியாசியா போறேன், நான் வந்து துறவரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னா, கௌதம புத்தரே ரொம்ப கவலைப்பட்டாராம். ஏன்னு கேட்டா, நான் வீட்டை விட்டு வராம நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கலாமேன்னு யோசிச்சு பாருங்க. அதனால துறவரம் என்பது தேவையில்லை. ஏன்னு கேட்டா, சந்நியாச ஆசிரமம் ஒண்ணு சொல்வாரு பத்ரிஜி. ஆசிரம தர்மங்கள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல சந்நியாச ஆசிரமம் என்னன்னு கேட்டா, நீ வந்து வீட்டுக்குள்ளேயே இரு, அவங்கவுங்க பெத்து அவங்கவுங்க பாத்துப்பாங்க. நீ வீட்டையே நீ வந்து மாத்திக்கோ, ஆசிரமா மாத்திக்கோ. நிறைய நேரம் தியானம் பண்ணு, நிறைய நேரம் புத்தகம், கடமைகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள். அப்பயும் திருப்பி போய் நான் அட்டாச்மெண்ட்ல இருப்பேன். என் பொண்ணை பாத்துக்கணும், பேரனை பாத்துக்கணும், பேத்தியை பாத்துக்கணும், அவங்க வாழ்க்கையில போய் இன்டர்ஃபியர் பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும். மற்றவர்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் நாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, எந்த ஒரு அவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, அவங்க வீட்டுல ஏதாவது கஷ்டப்படுறேன்னா, அவங்க வீடு இருந்தா இருந்துட்டு போகுது. நான் அப்ப எனக்கு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்குன்றதுனால தான் அதை என்னால ஈர்த்துக்கிறேன். அதனால வந்து இது எதுவுமே கண்டிப்பாக தேவையில்லை. இதனால துறவரம் இதெல்லாம் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நிறைய நேரம் தியானம், பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. வேண்டான்னு சொல்லல. உங்களுக்கு மூவி பார்க்கணுமா பாருங்க தாராளமா. ஏன்னா அதுலயுமே ஒரு பாடம் இருக்கும். ஏன்னா பொழுதுபோக்கு என்பது முக்கியமான விஷயம். நீங்க உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே பாருங்க. ஏன்னா எப்ப பாரு நீ தியானம் பண்ணுவேன், புத்தகம் வாசிப்பேன்றது கிடையாது. தியானத்தை அனுபவித்து என்ஜாய் பண்ணி, அதை எது ஒண்ணுமே என்ஜாய் பண்ணி பிடித்த மாதிரி செஞ்சோமானால் அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா நம்மளால இருக்க முடியும். அடுத்தது வந்து, எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் தியான மன்றங்களும் பிரமிகளும் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்றாரு.
என்னன்னு கேட்டா, நீங்க சும்மா நான் மட்டும் தியானம் பண்றேன், நான் மட்டும் எங்க வீட்டுல பிரமிட் இருக்கு பண்றேன், போதும் இது அப்படின்னு சொல்லாமல் நிறைய இடங்களுக்கு போங்க. போகும் இடத்தில் எல்லாம் நம்ம வந்து தியானத்தை பத்தி சொல்லணும், பிரமிடை பத்தி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா எல்லா இடங்களிலும் மனிதர்கள் இருப்பார்கள். நிறைய பேம்ப்ளெட் வச்சுக்கோங்க, கொடுங்க. உங்களுடைய சின்ன சின்ன அனுபவங்களை குட்டி குட்டியா எழுதி பிரிண்ட் பண்ணி ஒரு கோவில்ல கொண்டு போய் மாட்டி விடுங்க. யாராவது எடுப்பாங்க போன் நம்பரோட. யாராவது ஒருத்தருக்காவது ஒரே ஒரு ஆன்மாவாவது தேடிக்கொண்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தேடிக்கொண்டு இருக்கும்போது அவங்க படிப்பாங்க, போன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு நாங்க இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரே ஒரு ஆள் வந்தாங்கன்னா அந்த ஒரு ஆன்மா எத்தனை நாளுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப வந்து கண்டிப்பாக அதற்கு வழி கிடைக்கும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 18வது என்னன்னா, நமக்கு கிடைக்க பெற்ற தியான அனுபவங்களையும் ஆன்மீக வழியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரசுரிக்க வேண்டும். இதன் வாயிலாக கூடிய சீக்கிரமே ஸ்வர்ண யுகத்தை ஸ்தாபிக்க ஏதுவாக இருத்தல் முடியும் அப்படின்றார். இதுதான் நம்ம முன்னாடி சொன்னதுதான். அந்த பேம்ப்ளெட்ஸ் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நமக்கே தெரியும் ஒரு எனர்ஜி. இந்த பேம்ப்ளெட்ஸ் தொடும்போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அது எல்லாமே ஃபீல் பண்ணணும் நீங்க. அது வந்து ஆத்மார்த்தமா செய்யும் பொழுது நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், போடும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல. ஒரு நகை போட்டுக்கிறோம், எவ்வளவு ஆசையா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் எல்லாருமே அது உலகமே தியானமாக மாறணும். ஒரு ஸ்வர்ண யுகம் அப்படின்னு சொன்னா அந்த யுகமே, இந்த உலகமே வந்து அதி அற்புத இதாக மாறும் அப்படின்றது கண்டிப்பான ஒரு உண்மை. பிரசுரிக்க வேண்டும். புத்தகங்கள் உங்களுடைய சுயசரிதையே எழுதுங்க. எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டயும் எழுதுங்க. ஒரு குட்டி குட்டி புக்ஸா எழுதுங்க. அதை பிரசுரம் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க அவங்க அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்பா, இவ்வளவு நல்லமா, எவ்வளவு தியானம் இருக்கு. ஏன்னு கேட்டா, நம்ம தியானத்திற்கு முன் தியானத்திற்கு பின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகும், நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், செய்யறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு நமக்கே இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நம்ம என்ன நம்ம தான் நம்ம வரிசையா நம்ம பார்க்கும்பொழுது நம்ம 9வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதை தவிர்க்கவும் அப்படின்னாரு. இது தேவையில்லை, காவி உடை என்பது தேவையில்லை அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமியருக்கு தியானம் கற்பித்தல் வேண்டும். சிறுவர் சிறுமியர் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே தியானத்தை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படின்றது 11வது. 12வது சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசானாய் இரு அப்படின்னாரு. என்ன கேட்டா, பி ஏ மாஸ்டர். எப்பயுமே நீ ஆசானாய் இருக்க வேண்டும். ஆசானாய் இருக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தியானம் இலவசமாக கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம், சாரி. அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயதிலேருந்தே நாம் வந்து தியானத்தை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தியானம் இலவசமாக கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு. எந்த ஒரு நேரத்திலையும் தியானத்தை வந்து நம்ம பணம் கொடுத்து கற்றுக் கொடுக்க கூடாது. தியானம் என்பது நம்ம சொல்லும் போதே இலவச தியானம், பிரமிட் தியானம், இலவச தியானம் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு. கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவங்களின் சிலை வழிபாட்டை தவிர்க்கவும் அப்படிங்கிறார். பத்ரிஜி இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நாம் வைத்த சிலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிலை வழிபாட்டை தவிர்க்கவும் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா, தேவையில்லை. நம்ம கண்ணை மூடி உட்காருங்க, உங்களுக்குள்ள கடவுள் வருவாரு, உங்களுக்குள்ள ஒரு கடவுள் தெரிவாரு. அதனால நாம் வந்து தேவையில்லை அப்படின்றாரு. இன்னொன்னு, அவரவர் சொந்த பிரச்சனைக்கு அவரவரே தியான சக்தியின் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்தது, ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்தது, ஏதோ ஒரு பாடம் நான் இதனால் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் தியானத்தை வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை யாருமே தீர்க்க முடியாது, அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்பா போவோம், வெளியில எங்கேயாவது போனா கூட நம்ம வீட்டு பிரச்சனைகளை யார்ட்டையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன ஆகும்னா நம்ம தான் டயர்ட் ஆயிடும். தேவையில்லை. நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். முன்னாடி இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக வருகிறது. அப்ப அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதனால் மற்றவர்களிடம் நம்மளுடைய பிரச்சனைகளை கூறும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு கதையாக மாறிவிடும். இது கண்டிப்பா சொல்லணும். இப்ப இவங்களை பார்த்தேன், இவங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, ஆனா இவங்க வீட்டுல எவ்வளவு தெரியுமா பிரச்சனைப்பாங்க. அது நம்ம ஒண்ணுதான் சொல்லியிருப்போம், அது 10வது விஸ்வரூபம் எடுக்கும். அதனால அவரவர் பிரச்சனைகளுக்கு அவரவர் தியான சக்தியை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் உருவாக்கியவர் நாம் தான். ஆனால் உருவாக்குவதால்
நாமே அதை தீர்த்து கொள்ள பழக வேண்டும் அப்படின்னு. இன்னொன்னு, சந்நியாசமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ளாமல் இயல்பான வாழ்க்கை, அதுதான் சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, துறவரம் தேவையில்லை. இல்லற வாழ்க்கையில இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். பத்ரிஜியே கடைசி வரை குடும்பத்தோட தான் இருந்தாரு. 2 பிள்ளைங்க, பேத்திகள், பேரன்கள் இதோட தான் இருந்தாரு. எவ்வளவு பெரிய மகானா இருந்தார். நம்ம அதை செய்யணும் அப்படின்றார். எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் நம் தியானத்தை கற்பிக்க வேண்டும். போய் நம்ம எங்க போறோமோ அங்க கையில கொஞ்சம் பேம்ப்ளெட் வச்சுக்கலாம். ட்ரெயின்ல போனா கொடுப்போம். ஒரு கிராமத்துல ஒரு ஊருக்கு போறோமா, கார்ல போறோமா, ட்ரெயின்ல போய் எல்லாருக்கும் கொடுப்போம். நம்மளால முடிஞ்ச விஷயங்கள், முடிஞ்ச வரைக்கும் தியானத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னாரு. தியான அனுபவங்களையும் ஆன்மீக ஞானத்தையும் பிரசுரிக்க வேண்டும். பிரசுரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றார். இந்த 18 கொள்கைகள் அப்படின்றது நம்ம டெய்லி எடுத்து படிப்போம். தியான பிரபஞ்சத்துல இருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல நாம் தவறுகள் செய்யறோம், எந்தெந்த இடத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தவறுன்ற சொல்றது கூட தப்பு. ஏன்னு கேட்டா நமக்கே தெரியாது ஒரு சில விஷயங்கள் நாம் தவறு செய்வது. அப்ப என்ன ஆயிடுவோம், நமக்கு அதனால அது தேவையில்லை. இதனால் நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். இந்த 18 கொள்கைகள் டெய்லி நம்ம உட்கார்ந்து அந்த தியான பிரபத்தை வச்சு படிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் நமக்கு பத்ரிஜி சொன்னது எவ்வளவு ஒரு அனுபவ பூர்வமான ஒரு உண்மை அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.